கோ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #GOAT அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் 3 டிக்கெட் வின். ஹாய் நண்பர்களே, கோட் திரைப்படத்தை இன்னும் 2 நாளில் பார்க்க போகிறோம். இதுக்கான எதிர்பார்ப்பு தளபதி ரசிகர்கள் மத்தியில் வேற லெவலில் இருக்குது. இப்போ கோட் திரைப்படத்தை பற்றி செம அட்டகாசமான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ கோட் திரைப்படத்தோட சாங் பெருசாக வைப் பண்ணுற மாதிரி இல்லை, அப்படி இப்படின்னு நிறைய குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆனால் வெங்கட் பிரபு அவர்கள் சூப்பரான ஒரு விஷயத்தை கோட் திரைப்படத்தோட சாங்கை பற்றி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவுக்கு அப்புறமா அந்த ஒரு சாங் எல்லாருமே கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். அதைத் தொடர்ந்து கோட் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கை பற்றி தான் பேச போகிறோம். அட்வான்ஸ் புக்கிங்கில் பல கோடி ரூபாய் கோட் திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது வரலாறு காணாத கலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. லியோவை விட ரொம்ப ஸ்பீடாக அட்வான்ஸ் புக்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்களுக்கு முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். கோட் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகிறது. இந்த திரைப்படத்தோட பாடல்கள் தான் இந்த திரைப்படத்தோட ஐப் கம்மி பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். விசில் போடு, சின்ன சின்ன காலங்கள், அதுக்கப்புறமா வெளியான ஸ்பார்க் பாடலும் சரி, மற்ற சாங்கும் சரி, இந்த 4 சாங்கில் மற்ற சாங் தான் சூப்பராக இருக்குது. மற்ற சாங்லாம் பிலோ ஆவரேஜாக தான் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துச்சு. அந்த சாங் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா கோட் திரைப்படத்தோட ஐப் கம்ப்ளீட்டாக கம்மியாயிடுச்சு. இந்த படத்துக்கு ஐபிஎல் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வெங்கட் பிரபு அவர்கள் கொடுக்குற இன்டர்வியூலாம் பார்க்கும்போது கோட் திரைப்படத்து மேலே ரசிகர்களுக்கு ஐப் ட்ரிபிள் மடங்கு அதிகரித்து விட்டது அப்படின்னு சொல்ல வேண்டும். ஏன்னா கோட் திரைப்படத்தை பற்றி அடுத்தடுத்த விஷயங்களை வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லி கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக கோட் திரைப்படத்தோட பாடல்களை பற்றி பேசுகிறாங்க. ஸோ கோட் திரைப்படத்தோட பாடல்களை பற்றி ஏற்கனவே அர்ச்சனா கல்பாத்தி அவருக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ கோட் திரைப்படத்தோட பாடல்கள் நல்லா இல்லை, கேட்குற மாதிரி இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா கோட் திரைப்படத்தோட பாடலை எல்லாருமே கொண்டாடுவீங்க. இதே மாதிரி தான் எந்திரன் திரைப்படத்தோட பாடல் ரிலீஸ் ஆகும்போதும் இருந்துச்சு. ஸோ பாடல் நல்லா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா அந்த சாங்ஸ் எல்லாமே பயங்கரம் வெற்றி அடைந்தது. அதே மாதிரி தான் இது படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா இந்த ஒரு சாங் ஒரு பயங்கரமான ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துக்கும் இதே தான் நடந்தது. முக்கியமாக என்ஜீவன் சாங்லாம் ரிலீஸ் பண்ணும்போது பெருசாக ரீச்சே ஆகலை. ஸோ ஜிட்டி ஜில்லாடி, என்ஜீவன் அந்த மாதிரி சாங்லாம் ரிலீஸ் பண்ணும்போது சுத்தமாக ரீச் ஆகலை. ரிலீஸ் ஆகிட்ட அப்புறம் ஒரு பயங்கரமாக ரீச்சாக இருந்தது படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி கோட் திரைப்படத்தில் விசில் போடு சாங் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். விசில் போடு சாங்கில் மியூசிக் பீட் அதிகமாக இருக்குது, வாய்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதையும் கம்மி பண்ணி தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனாலுமே ரசிகர்கள் அது திருப்திப்படுத்தலை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. விசில் போடுறதோட இன்னொரு அனதர் வெர்ஷன் சாங் இருக்காம். அது கம்ப்ளீட்டாக ஒரு வைப் மெட்டீரியலாக இருக்கும். இதே லிரிக்ஸ் தான், ஆனால் மியூசிக் பீட்ஸ்லாம் வேறு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வைபாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த ஒரு சாங் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டு இருக்காம். எப்படி நான் ரெடி சாங் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், அதே மாதிரி தான் விசில் போடு சாங்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனாலே விசில் போடு சாங் மீது ரசிகர்களுக்கு இப்போ எதிர்பார்ப்பு ட்ரிபிள் மடங்கு அதிகரித்து இருக்கிறது. ஸோ இதைத் தொடர்ந்து அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கோட் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கை பற்றி செம அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு ஐப் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அட்வான்ஸ் புக்கிங் ஐப்பை தாண்டி போய்கொண்டு இருக்கு. ஸோ லியோ திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ஃபர்ஸ்ட் டே அட்வான்ஸ் புக்கிங் ஸோ தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகளவில் 82% இருந்துச்சு. தமிழகத்தில் 99% அட்வான்ஸ் புக்கிங்கில் பயங்கரமான ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்துவிட்டது. ஸோ இப்போ உலகளவில் அட்வான்ஸ் புக்கிங்கில் லியோ திரைப்படம் 85% தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் கோட் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் உலகளவில் 89% ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் 99% ஆஃப் ஃபர்ஸ்ட் டே ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வரைக்குமே இன்னும் நிறைய திரையரங்குகள் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணல. இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு மார்னிங் எல்லா திரையரங்குகளையும் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்படி ஓப்பன் பண்ணிட்ட அப்புறமா லியோ திரைப்படத்தோட 85% ஆஃப் அந்த ஒரு ஹவுஸ்ஃபுல் புக்கிங்கை கோட் படம் பீட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ யாரெல்லாம் தளபதி விஜய் அவர்களோட தரிசனத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க, கோட் திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப். ஹாய் நண்பர்களே, கோட் திரைப்படத்தை இன்னும் 2 நாளில் பார்க்க போகிறோம். இதுக்கான எதிர்பார்ப்பு தளபதி ரசிகர்கள் மத்தியில் வேற லெவலில் இருக்குது. இப்போ கோட் திரைப்படத்தை பற்றி செம அட்டகாசமான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ கோட் திரைப்படத்தோட சாங் பெருசாக வைப் பண்ணுற மாதிரி இல்லை, அப்படி இப்படின்னு நிறைய குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆனால் வெங்கட் பிரபு அவர்கள் சூப்பரான ஒரு விஷயத்தை கோட் திரைப்படத்தோட சாங்கை பற்றி சொல்லியிருக்காங்க.
கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோக்கு அப்புறமா வந்து அந்த ஒரு சாங் வந்து எல்லாருமே வந்து கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். அதைத் தொடர்ந்து கோ திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கை பற்றி தான் பேச போகிறோம். அட்வான்ஸ் புக்கிங்கில் வந்து பல கோடி ரூபாய் வந்து கோ திரைப்படம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது வந்து வரலாறு காணாத கலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. லியோவை விட ரொம்ப ஸ்பீடாக வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்களுக்கு முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். கோட் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகிறது. இந்த திரைப்படத்தோட பாடல்கள் தான் வந்து இந்த திரைப்படத்தோட ஹைப் வந்து கம்மி பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். விசில் போடு, சின்ன சின்ன காலங்கள், அதுக்கப்புறமா வந்து வெளியான ஸ்பார்க் பாடலும் சரி, மற்ற சாங்கும் சரி, இந்த 4 சாங்கில் மற்ற சாங் தான் சூப்பராக இருக்குது. மற்ற சாங்லாம் வந்து பிலோ ஆவரேஜாக தான் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து இருந்துச்சு. அந்த சாங் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா வந்து கோ திரைப்படத்தோட ஹைப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்மியாயிடுச்சு. இந்த படத்துக்கு ஐபே இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வெங்கட் பிரபு அவர்கள் கொடுக்குற இன்டர்வியூலாம் பார்க்கும்போது கோ திரைப்படத்து மேலே வந்து ரசிகர்களுக்கு ஹைப் வந்து ட்ரிபிள் மடங்கு வந்து அதிகரித்து விட்டது அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். ஏன்னா வந்து கோ திரைப்படத்தை பற்றி அடுத்தடுத்த விஷயங்களை வந்து வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லி கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக கோ திரைப்படத்தோட பாடல்களை பற்றி பேசுகிறாங்க. ஸோ கோ திரைப்படத்தோட பாடல்களை பற்றி ஏற்கனவே அர்ச்சனா கல்பாத்தி அவருக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ கோ திரைப்படத்தோட பாடல்கள் நல்லா இல்லை, கேட்குற மாதிரி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா கோ திரைப்படத்தோட பாடலை வந்து எல்லாருமே வந்து கொண்டாடுவீங்க. இதே மாதிரி தான் வந்து எந்திரன் திரைப்படத்தோட பாடல் ரிலீஸ் ஆகும்போதும் இருந்துச்சு. ஸோ பாடல் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா அந்த சாங்ஸ் எல்லாமே வந்து பயங்கரம் வந்து வெற்றி அடைந்தது. அதே மாதிரி தான் இது வந்து படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா இந்த ஒரு சாங் வந்து ஒரு பயங்கரமான ஹிட் வந்து அடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துக்கும் இதே தான் நடந்தது. முக்கியமாக என்ஜீவன் சாங்லாம் வந்து ரிலீஸ் பண்ணும்போது வந்து பெருசாக வந்து ரீச்சே ஆகலை. ஸோ வந்து ஜிட்டி ஜில்லாடி, என்ஜீவன் அந்த மாதிரி சாங்லாம் வந்து ரிலீஸ் பண்ணும்போது சுத்தமாக ரீச் ஆகலை. ரிலீஸ் ஆகிட்ட அப்புறம் வந்து ஒரு பயங்கரமாக ரீச்சாக வந்து இருந்தது படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி வந்து கோ திரைப்படத்தில் விசில் போடு சாங் வந்து நம்ம எல்லாருமே வந்து கேட்டிருப்போம். விசில் போடு சாங்கில் வந்து மியூசிக் பீட் வந்து அதிகமாக இருக்குது, வாய்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து இருந்துச்சு. அதையும் கம்மி பண்ணி தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனாலுமே வந்து ரசிகர்கள் வந்து அது திருப்திப்படுத்தலை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இப்போ வந்து ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. விசில் போடுறதோட இன்னொரு அனதர் வெர்ஷன் சாங் வந்து இருக்காம். அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வைப் மெட்டீரியலாக இருக்கும். இதே லிரிக்ஸ் தான், ஆனால் வந்து மியூசிக் வந்து பீட்ஸ்லாம் வேறு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வைப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த ஒரு சாங் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து எடுக்கப்பட்டு இருக்காம். எப்படி வந்து நான் ரெடி சாங் வந்து பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், அதே மாதிரி தான் வந்து விசில் போடு சாங்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனாலே விசில் போடு சாங் மீது வந்து ரசிகர்களுக்கு இப்போ எதிர்பார்ப்பு ட்ரிபிள் மடங்கு வந்து அதிகரித்து இருக்கிறது. ஸோ இதைத் தொடர்ந்து அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கோ திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கை பற்றி செம அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு ஐப் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஐப்பை தாண்டி வந்து போய்கொண்டு இருக்கு. ஸோ லியோ திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஃபர்ஸ்டே அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஸோ தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகளவில் வந்து 82% வந்து இருந்துச்சு. தமிழகத்தில் வந்து 99% வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் வந்து பயங்கரமான ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து விட்டது. ஸோ இப்போ வந்து உலகளவில் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் லியோ திரைப்படம் 85% தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து கோ திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் வந்து உலகளவில் 89% வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் வந்து 99% ஆஃப் ஃபர்ஸ்ட் டே வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வரைக்குமே இன்னும் வந்து நிறைய திரையரங்குகள் வந்து டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணல. இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு மார்னிங் வந்து எல்லா திரையரங்குகளையும் டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்படி ஓப்பன் பண்ணிட்ட அப்புறமா லியோ திரைப்படத்தோட 85% ஆஃப் அந்த ஒரு ஹவுஸ்ஃபுல் புக்கிங்கை வந்து கோட் படம் வந்து பீட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ யாரெல்லாம் தளபதி விஜய் அவர்களோட தரிசனத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க, கோட் திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப்